ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் சந்தோஷ். ஹாய். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் ஒரு படத்தை பார்த்து. நம்ம எபிசோட்க்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள்னா என்னன்றது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் நம்ம வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதை 3 செக்மெண்டா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டர் ஆர்க், செகண்ட் செக்மெண்ட் பிரேக்கிங் பாயிண்ட், தேர்ட் செக்மெண்ட் டேக்அவேஸ். அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் எதுவுமே நெகட்டிவாவோ இல்ல படம் இப்படி எடுத்திருக்காங்க அப்படி எடுத்திருக்காங்கலாம் பேசாம நம்ம வந்து அந்த படத்துல இருக்க கேரக்டர் நமக்கு என்ன சொல்ல வருது, அந்த படத்துல இருந்து நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படிங்கறதான் நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பெர்ஃபெக்ட் டேஸ். இது வந்து ஒரு கொரியன் மூவி, ஆனா ஜாப்பனீஸ்ல அந்த ரீஜன்ல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க, ஒரு லோக்கல் ரீஜன்ல நடக்கிற மாதிரி. அண்ட் நிறைய பேர் வந்து இது ஃபேஸ்புக்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், நிறைய பேர் இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க, பார்க்க வேண்டிய படம். நீங்க வந்து லைஃப் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு கண்டென்ட் லெஸ்ஸா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா கண்டென்ட்ஃபுல்லா தோணும் உங்க வாழ்க்கை. அண்ட் நீங்க ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து அதுல ஒரு தோய்வு ஏற்பட்டா இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க ரெஃப்ரெஷ்மெண்டா ஃபீல் ஆவீங்க அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நவாஸுதீன் சித்திக் இதுல நடிச்சிருப்பாரு, பேட்ட படத்துல நடிச்சிருப்பாரு சிங்காரமா. அவர் வந்து ஒரு இன்டர்வியூல, ஹிந்தி இன்டர்வியூல சொல்லிதான் இது ரொம்ப பெரிய பீக் ஆச்சு. அவர் என்ன சொன்னாரு, நிறைய கேரக்டர் நம்ம பண்ணுவோம், ஒரு சில கேரக்டர் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் ஒரே மாதிரியா வருது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரப்ப நான் வந்து என் இருக்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் திருப்பி உட்காந்து ஒரு படத்தை பார்ப்பேன். அந்த படம் பேரு தான் பெர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அது மேல ஒரு பெரிய லைம் லைட் கிடைச்சது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க அண்ட் யூடியூப்ல இருக்கு. ஆனா நீங்க வந்து இது சப்டைட்டில்ஸோட பார்க்கணும் அப்படின்னா டெலிகிராம்ல கிடைக்குது ஈஸியாவே. ஸோ நீங்க பார்க்கலாம். படத்தை பத்தி இவ்வளோ பேசிட்டோம், இவ்வளோ ஹைப் கொடுத்துட்டோம், அந்த அளவுக்கு படம் இருந்ததா அப்படிங்கறத நம்ம எபிசோட்ல போய் பார்க்கலாம். இதுல வந்து நம்ம எப்பவுமே கேரக்டர் ஒரு 2-3 கேரக்டர் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரே ஒரு கேரக்டர் தூக்கி நிறுத்திருக்காரு படத்தை. ஃபுல் படம் 2 மணி நேரம் 4 நிமிஷம் படம் ஃபுல்லாவே அவரை சுத்தி தான் ஓடிட்டு இருக்கோம். ஏதாவது படத்தை பத்தி சொல்லணுமா இல்ல நம்ம கேரக்டர் போயிடலாம்? படத்தை பத்தி என்னன்னா நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட் புரியலன்னு தான் சொல்ல முடியுதா இருக்கும். நான் வந்து இது யூடியூப் நான் லைட்டா பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. ஐ மீன் என்னடா அப்படின்னு யோசிச்ச மாதிரி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்ச மாதிரி. செகண்ட் திங் அது வந்து அப்புறம் வந்து யூடியூப்லலாம் சும்மா வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்னு போட்டு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றான். எல்லாரும் ஒரு மாதிரி படம்னா இதுதான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இல்ல. எல்லாரும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அது அப்படிதான் ஒரு பக்கம் தோணுச்சு. அது திருப்பி நான் அது கூகுள்ல சர்ச் பண்ணும்போது இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஒருத்தருக்கு என்ன தோணும் தான் அந்த மாதிரி கதை. ஸோ நீங்க வந்து இதுதான் நீங்க கதை நினைச்சிட்டீங்கன்னா அது இல்ல, அப்படிலாம் இல்ல. ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது ஒரு கதையா மாறும். அது வந்து செமையா ஒரு ஃபினிஷிங் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு ஆக்சுவலி அவரோட வாழ்க்கைய ஒரு பகுதியா அப்படியே எடுத்து படமா போட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன புரியுது இதுல இருந்து, நீ எது வேணா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க படத்தை. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டர் ஆர்க். கேரக்டர் ஆர்க்ல நம்ம அந்த படத்தோட ஹீரோ தான் பார்க்க போறோம். அவரு மட்டும் தான் அந்த படத்துல. ஆக்சுவலி அவரை சுத்தி தான் மொத்த படமே நடக்குது. எனக்கு எக்ஸாக்ட்லி அவர் பேரு வாயில வரல, அது வந்து ஜாப்பனீஸ் நேம். ஆக்சுவலி வந்து அந்த மெயின் கேரக்டர் பத்தி தான் பேச போறேன். ஸோ அவரு என்னவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கப்படுறதே அவர் வந்து ஒரு ரொட்டீன்ல இருக்காருங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு அலாரம் வச்சுக்க மாட்டாரு, ஸ்வீப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதே ஸ்வீப்பிங் சவுண்ட் வீக்கெண்ட்லயும் கேட்கும். ஆனா ஷிஃப்ட்ல லீவ் இருக்க எழுந்துக்க மாட்டாரு, சன்ரைஸ் ஆனப்புறம் எழுந்துப்பாரு. ஆனா நார்மலி லைஃப்ல எப்படி காட்டிருப்பாங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் மேனு, ரொட்டீன்ல இருப்பாரு. அண்ட் செடிகளை வளர்க்கிறாரா ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணுவாரு. பிரஷ் பண்ணிட்டு ஒன்னும் தாடி வளர்ந்துருக்காரு பெருசா ஏதோ ஒரு, ஆனாலும் அந்த 2 முடிய அதே சைஸ் பண்ணுவாரு. கீழே வந்து ட்ரிம் பண்ணுவாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணுவாரு குட்டி குட்டி கிராட்டன் மாதிரி இருக்க செடிகளுக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காசுகளை எடுத்துக்கிட்டு மேல வந்து ஒரு வாட்டியும் அவர் வீட்டை விட்டு வெளியே வரப்போ வானத்தை பார்ப்பாரு. வானத்தை பார்த்துட்டு தான் வெளியே இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்றேன்னு ஒரு ஸ்மைல் இருக்கும் அவரோட ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஷாட் பண்றப்ப எனக்கு என்ன தோணுச்சு, இவர் வந்து பிடிச்சி அந்த வேலையை செய்யறாரு போல அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா காட்டியிருப்பாங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் கடமைக்கு பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இன்னொன்னு என்னன்னா ஒரு பையன் அவர் கூடவே இருப்பாரு. அவர் வந்து வேலையை விட்டு ஓடிடுவாரு. அப்ப வந்து சரி அந்த வேலையை நான் சேர்த்து பண்ற மாதிரி ஒரு ஏமாளி மாதிரி இருக்க மாட்டாரு. அவர் வந்து அந்த இன்சார்ஜ் போன் பண்ணி அவன் போயிட்டு இன்னொருத்தர் அலோகேட் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் அன்னைக்கும் இருக்க எல்லாத்தையும் போய் கிளீன் பண்ணிட்டு லேட் நைட் வீட்டுக்கு வந்து சேருவாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா படத்துல அவரோட பேக் ஸ்டோரிஸோ, அவர் முன்னாடி வாழ்க்கையோ பின்னாடி இருக்க போற வாழ்க்கையோ அவருக்கு இருக்க கனவுகளோ எதுவுமே நம்ம கிட்ட காட்ட மாட்டாங்க. ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நடக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல, அதை மட்டும் அப்படியே கேப்சர் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அவருக்கு வந்து பேக் ஸ்டோரி இருக்கும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி குழந்தை வந்து அவங்க வீட்டுல வந்து தங்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கீங்களா வீடு, சின்ன வயசுல வந்தது அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வந்து
ஓ நீங்க வந்து இந்த மாதிரி பாத்ரூம் கிளீனிங் பண்றீங்களா, டாய்லெட் கிளீன் பண்றீங்களா கேட்கும். அந்த அப்பா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து கூட்டு போறதுக்கு வருவாங்க. அவங்க வந்து நீ டாய்லெட் கிளீன் பண்றேன்னு கேள்விப்பட்டாங்கன்னா ஆமான்னு கொஞ்சம் தயக்கத்தோட பதில் சொல்லுவாரு. அண்ட் ஒரு ஒரு கூச்சம் இருக்கும், தயக்கம் இருக்கும். அண்ட் ஏதோ ஒண்ணு முன்னாடி நம்ம சாரி நம்மளால ஒன்னா சேர்ந்து வாழ முடியல, இப்படிதான் இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க. அதுக்கும் எக்ஸ்பிளேஷன்ஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் முன்னாடி நடந்துருச்சு. ஆனா படம் வந்து ஃபுல் பிரசன்ட்ல மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். அன்னைக்கு இப்படி ஆச்சு. அண்ட் இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிறதா இருக்கட்டும், அவரோட மனசுக்குள்ள இருக்க நிகழ்வுகளும் நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்போ ஒரு கனவு வருதுன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்ல அப்படியே கலங்களா ஒரு மாதிரி பெயிண்டிங்ஸ் மாதிரி தான் வருமே தவிர்த்து, ஜென்ரலா பாக்குற படத்துல தூங்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ஒரு கனவு வரும், அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துப்பாங்க, அந்த கனவை நமக்கு காட்டுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் இன்னொன்னு, எப்ப அது வந்து பிரசன்ட்ல தான் வந்து ஆஹ் இருக்கணும்ன்றத சொல்லிப்பாரு. அந்த பாப்பா அவங்க தங்கச்சி குழந்தை வந்து நான் வந்து இந்த நதியெல்லாம் போயிட்டு கடல்ல சேரும்ல, அந்த கடல்ல சேர்ற இடத்த நான் என்னை கூட்டு போய் காட்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லுவாரு அவர். இன்னொரு நாள்லாம் எப்போ அப்படின்னு கேட்டா நெக்ஸ்ட் டைம் இஸ் நெக்ஸ்ட் டைம், நவ் இஸ் நவ் அப்படின்னு சொல்லுவாரு. அதை வந்து அவர் 2 பேரும் பாட்டு மாதிரி நெக்ஸ்ட் டைம் மீன்ஸ் நெக்ஸ்ட் டைம் மீன்ஸ் திருப்பி கேட்கும் அந்த குழந்தை. திருப்பி அவர் என்ன சொல்லுவாரு, நெக்ஸ்ட் டைம் இஸ் நெக்ஸ்ட் டைம், நவ் இஸ் நவ். அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காருன்ற மாதிரி. அடுத்து வரப்போகுது அதை பத்தி இப்ப யோசிக்கவே தேவையில்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எப்பவும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. இப்ப ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் இந்த பாஸ்ட பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஃபியூச்சரை பத்தி யோசிங்க, கால்குலேட்டிவா இருங்க, நாளைக்கு இப்படி இருக்கணும், அதுக்கு நம்ம இப்படி இருந்தாதான் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கோட் இதுவும் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ற மாதிரி இருந்தது. எப்படி பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு அதை மறக்கிறோமோ, நெக்ஸ்ட் டைம் இஸ் நெக்ஸ்ட் டைம் அது இன்னொரு வாட்டி நடக்கிறப்போ அது அப்ப நடக்கும். அப்ப நாளைக்குன்னா நாளைக்குதான், இன்னைக்கு கிடையாது. நவ் இஸ் நவ். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண முடியுதோ அதை நீ பண்ணு அப்படிங்கறத பேஸ் லைனாவே இருக்க மாதிரி இருந்தது. அவருக்கு அந்த யோசனைகள் எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த பாத்ரூம் கிளீன் பண்ணுவது ஒரு பேப்பர் இருக்கும் அந்த ஒரு சந்தில, அந்த பேப்பர் எடுத்து பிங்கோ விளையாடுவாங்க X0 போட்டு. அது வந்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு போறப்போ அவர் வந்து குப்பையில போடலாம் வந்துருவாரு. அப்புறமும் அவருக்கு என்ன தோணும், ஓகே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தர் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடக்குதாங்க. ஸோ அவங்க போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண என்னன்னு போட்டு வச்சுட்டு போவேன் அவரு. அவங்க அடுத்த நாள் வந்து அதை ஃபில் பண்ணியிருப்பாங்க. படம் எல்லாமே அவரோட கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும்தான் அவருமே தவிர்த்து இன்னொருத்தங்களுக்கான சைட் ஸ்டோரி, இன்னொருத்தங்களோட இது எதுவுமே காட்ட மாட்டாங்க. படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் அவர் பின்னாடி மட்டும்தான் போகும். பார்த்தா வேற எதுவுமே இருக்காது. அதுதான் அதையுமே எனக்கு என்ன புரிய வருதுன்னா, நீ வாழ்ற வரைக்கும் உன்னோடது, இதுல இன்னொருத்தவங்களோட இது பெர்ஸ்பெக்டிவ், இன்னொருத்தவங்களோட இதெல்லாம் நம்ம யோசிச்சு பண்றது இது கிடையாது. படத்தோட முடிவு அப்படிதான் இருக்கும். இதை வந்து நீ எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதை உனக்கு வந்து ஒரு நிகழ்வு காட்டுறாங்க, ஒரு கோர்ஸ் ஆஃப் டீம் ஆஃப் திங்ஸ் வந்து நடக்கிறது அப்படியே கேப்சர் பண்ணி காட்டியிருக்காங்க. நீ எப்படி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நீ வந்து அவரு ரொம்ப வேதனைப்படுறாரு, தனிமையில வாடுறாருன்னு நினைச்சுன்னா உனக்கு அதுதான் அவரு பண்ற வேலையை பர்ஃபெக்டா பண்றாரு, செம்மையா பண்றாரு அப்படின்னு அதுதான். அண்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஸ்பாட்டிஃபை அதெல்லாம் கூட தெரியாம வாழ்ந்துருக்காரு. அவர் வந்து ஒரு இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, அது வந்து எங்க அம்மா கூடயே நீ தங்கலாம் அப்படின்னா, இல்ல உங்க அம்மாவோடது வேற உலகம், என்னோடது வேற உலகம் சொல்லுவாரு. அது என்ன என்னோடது வேற உலகம், உங்களோட உலகம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து இல்ல அவங்களோடது வேற உலகம், என்னோடது வேற உலகம், அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு அவரு. அதுதான் மீன் பண்ண வராங்க. அவரோட உலகத்துல ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அது வந்து அவருக்கு அதுல கஷ்டங்கள் இருக்கு, காயங்கள் இருக்கு, வருத்தங்கள் இருக்கு, ஹர்ட்ஃபுல்னஸ் இருக்கு, எல்லாமே இருந்தா கூட அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு ரொட்டீன்ல இருக்காரு. அந்த ரொட்டீனை மாறாம அந்த ரொட்டீன் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவார்னா, அடுத்த நாள் அவருக்கு லீவு ஆஃப் டேனா கரெக்டா தூங்குவாரு. தூங்கிட்டு சன்ரைஸ்க்கு அப்புறமா எழுந்து பால்கனில சன்ரைஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இல்லைன்னா அந்த சன்ரைஸ்க்கு முன்னாடியே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வர மாதிரி காட்டுவாங்க. அது எப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா டெய்லி ஸ்வீப் பண்ணுவாங்க. ஆனா இவர் எழுந்துக்கிறது அவருக்கு ரொட்டீன் இருக்கா, நீங்க மட்டும் எழுந்துப்பாரு. அண்ட் அந்த ஃப்ரீ டைம்லயும் அவருக்கு ஒரு ரொட்டீன் இருக்கு. ஃப்ரீ டேலையும் காலையில எழுந்து அந்த துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின்ல போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு லேடி வந்து அவருக்கு வந்து பிடிச்சவங்களா இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஷாப் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரீ கிளைமேக்ஸ் அதுதான். அவர் 2 பேரும் கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து வருத்தப்படுற மாதிரி காட்டுவாங்க. என்னடா இது லவ்வா அப்படின்ற மாதிரி தான். ஆனா ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு நமக்கான, யாரோ ஒருத்தங்க ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்கன்றப்போ இல்ல அவங்களையும் தேடி யாரோ வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தை காட்டியிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவர் வருவாரு, அவரோட எக்ஸ் ஹஸ்பண்டா இருப்பாரு. அவர் அந்த அவங்களை ஹக் பண்ணவர், அந்த ஷாப் கீப்பர் ஹக் பண்ணவர். அவர் வந்து இவங்க கிட்ட பேசுவாங்க, நீங்க யோசிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, நான் வந்து அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு, ஆனா எனக்கு வேற கேன்சர் இருக்கு, அது வேற இப்ப நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, நான் வந்து அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஃபுல்னஸும் என்னோட அப்பாலஜியும் தெரிவிக்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் வந்து மீட் பண்ணேன், அதுதானே தவிர வேற எதுவும் இல்ல அப்படின்னா. இல்ல நீங்க ஒன்னும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்க வந்து
நான் உங்களை தான் நம்புறேன், நீங்க தான் அவளை நல்லா பாத்துக்கணும்னு இவர் சொல்லுவாரு. அதுக்கு வந்து இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நாங்க வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானோ. இல்ல ஐ நோ, நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவர் கேட்பாரு, நம்ம வந்து ஒரு ஷேடோ கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷேடோ கேம்லயும் ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு ஷேடோ கீழே ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷேடோ வந்து இந்த ஷேடோவை மறைச்சிருது. நமக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க தான் தெரியுறாங்க. அந்த ஷேடோ கேம் வந்து எனக்கு புரிஞ்சது அதுதான். ஷேடோ கேம் எதுக்காக விளையாடி இருப்பாங்கன்னா, இப்ப அவர் நான் இல்ல அவரை பாத்துக்கோங்கன்னு வேற சொல்றாரு. இப்போ அவர் வந்து என்ன கேட்பாரு, எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஒரு ஷேடோ மேல இன்னொரு ஷேடோ வந்து மர்ஜ் ஆச்சுன்னா அப்ப வந்து அது டார்க்கா ஆயிடுமா அப்படின்னு கேட்பாரு. அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட், ஷாப்கீப்பரோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அதுக்கு இவர் என்ன சொல்லுவாரு, தெரியல எனக்கும் தெரியல, நம்ம வேணா பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாரு. அப்ப வந்து ரெண்டு பேரும் நிப்பாங்க. ஒருத்தர் பின்னாடி இன்னொருத்தர் நின்றுட்டு பாப்பாரு. இவர் வந்து கீழே குனிஞ்சுப்பாரு, படத்தோட ஹீரோ. இவர் வந்து அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட், ஷாப்கீப்பரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பின்னாடி நிப்பாரு. ஆனா இவர் ஷேடோ கீழே ஒரு மறைஞ்ச மாதிரி இருக்கும், இவர் வெளியவே தெரிய மாட்டாரு. சோ அதுல இருந்தும் என்ன தருவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், நம்ம யார் பின்னாடியும் நிக்கிறோம் அப்படின்னா அது வந்து மர்ஜ் ஆயிடும். பர்ஃபெக்டா நம்ம இதுதான் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க எல்லாருமே இன்னொருத்தவங்க ஒப்பீனியனுக்காக வாழ்ந்துட்டு அந்த ஷேடோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுக்கு இருக்க வாழ்க்கை அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வாழாம இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதையும் தெரியப்படுத்துற மாதிரி இருந்தது. அது கிளைமேக்ஸ் வந்து அவர் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்து ஒருவர் வந்து தூங்க எழுந்துட்டு ஒரு பாட்டு போட்டு ஒரு கேசட்ல பாட்டு கேட்கிற பழக்கம் இருக்கு. அந்த கேசட்ல பாட்டு கேட்டு போயிட்டு இருப்பாரு. அதுல வந்து ஒரு மாதிரி நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன், சூரியன் வந்து எனக்காக தான் உதிக்குது, நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ற மாதிரி லிரிக்ஸ் இருக்க சாங் அது. அதை வந்து கேட்டே இருப்பாரு. அவரு கண்ணுல ஒரு பக்கம் கண்ணீர் இருக்கும், ஆனா வந்து வாயில சிரிப்பு இருக்கும், ஒரு மாதிரி தயக்கத்தோட இது பண்ணுவாரு. ஆனாலும் வேலைக்கு போயிட்டே இருப்பாரு தலையை ஆட்டிக்கிட்டு. அதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, எனக்கு கஷ்டம் இருக்கு, நான் வந்து கொஞ்சம் தனிமையில தான் இருக்கேன், என்னோட பாஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டம் மிகுந்த ஹார்ட்ஃபுல்லான பாஸ்ட், அது எல்லாமே என்ன ஹார்ட் தான் பண்ணுது. இருந்தாலும் நான் வந்து காலையில இட்ஸ் அ நியூ டே, அதான் பாட்டே. இந்த இந்த சூரியன் உதிச்சிருக்கிறது எனக்காக, இது வந்து ஒரு புது நாள், புது வாழ்க்கை, இன்னைக்கு நான் என் வாழ்க்கைய முழுமையா வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சபடி அன்னைக்கான டேவை கடத்துறதுக்கு அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிதான் காட்டின மாதிரி எனக்கு புரிஞ்சுது. எனக்கு இதெல்லாம் தோணுச்சு, ஆனாலும் கிளாரிட்டி இல்லை, இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி இருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் போயிட்டு கொஞ்சம் வீடியோஸும் பார்த்தேன், நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பாக்குறப்ப இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சது. ஸோ உன்னோட தாட்ஸ்? நீ ஆக்சுவலா கேரக்டர் ஆர்க் சொல்ல படத்தோட மொத்த எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். கேரக்டர் ஆர்க்ல வந்து இவரோட கேரக்டர் பார்த்தா பேசிக்கா வந்து இன்னைக்கு இப்போ நான் என்ன வாழறேன் அவ்வளவுதான் அது பாக்குறாரு. அவர் வந்து எனக்கும் அந்த மாதிரி இவரோட கேரக்டர் ரெண்டு கேரக்டர் ஒரு ஒரு இது வந்து என்கிட்ட நானும் அது பண்ணுவேன் அதிகமா. நான் வேலைக்கு போகும்போது நான் பாட்டு கேட்டு தான் போவேன், நான் பாட்டு கேட்காம போகவே மாட்டேன். அது எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் ஒன்று இருக்கும், பாட்டு கேட்டு தான் போவேன். அதே மாதிரி எனக்கு அப்பப்போ வந்து வானத்தை பாக்குற ஆசை இருக்கும். எப்பயுமே வந்து நான் எல்லாம் சிக்னல் இருந்துச்சு வானத்தை பார்ப்பேன். அந்த மேகம் எல்லாம் போகும்போது அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கும். நம்ம எங்கேயும் கசகசன்னு ஓடுற மாதிரி இருக்கும், ஆனா அந்த மேகம் மட்டும் பொறுமையா அழகா அது பாட்டுட்டு போயிட்டு இருக்கும், அதோட வேலை அப்படியே அழகா போயிட்டு இருக்கும். இவருக்கும் அந்த மாதிரி இது இருக்கும், மரத்தை பாக்குற மாதிரி இருக்கும். சோ இவர் வந்து எப்படின்னா என்ன மாதிரி சொல்றது, அவரோட வேலையை பர்ஃபெக்டா பண்றது. ஜப்பானீஸ் பீப்புள்ஸ் வந்து எப்பவுமே சொல்ற மாதிரி அவங்க வேலையை அவங்க கரெக்டா பார்ப்பாங்க, அவங்கள வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதுல வந்து பர்ஃபெக்டா இவர் இருக்க மாதிரியும் இன்னொரு ஸ்வீப்பரும் நீங்க சொன்ன மாதிரி கதையில வந்து பர்ஃபெக்டா இருப்பாரு அவரு. அவரு இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரு பர்ஃபெக்ஷன்ல தான் இருப்பாங்க மாதிரி அவர் காட்டியதான். இவர் மட்டும் தான் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு அந்த கதையில நீங்க காமிச்சிட கூடாதுன்னு சொல்லி ஒரு லேடி வந்து ஒரு லேடியோ ஒரு ஒரு ஆளோ அவங்க வந்து ஒரு பர்சன் வந்து டெய்லியும் கரெக்டா ஸ்வீப் பண்றதை வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி அது லீவ் நாளையும் அது ஸ்வீப் பண்ணி ஒரு எழுந்திருப்பாரா எனக்கு ஐடியா இல்ல, மேபி அது காமிச்சாங்களா பெருசா இல்ல, தெரியல. அவங்க ஸ்வீப் பண்றது பண்ணிருப்பாங்க, நமக்கு அது காட்டி இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் தூங்கிட்டு இருக்காருல்ல, நமக்கு ஸ்வீப்பிங் சவுண்டே கேட்காது அன்னைக்கு. ஆமா, ஆனா அது எனக்கு மேபி அது தெரியல கரெக்டா ஸ்வீப்பிங்ல. ஆனா ஏந்த நடுவுல தான் எழுந்திருப்பாரு, கரெக்டா ஏந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, தெரியல எனக்கு மறந்துட்டேன். ஆமா, தூக்கத்துல இருந்து எழுந்து பாரு, பார்த்தா சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கும். நான் வந்து என்ன நினைப்பேன், நான் படம் பார்த்துட்டு அப்புறம் நினைச்சது என்னன்னா, ஒருவேளை இன்னைக்கு வந்து டென்ஷன்ல தூங்கிட்டாரு, அதை ஒரு வாட்டி காட்டுவாங்க போல நினைச்சேன். அந்த மாதிரி ஒரு வாட்டி கூட காட்டல, அவர் தூங்கிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு ரொட்டீன அப்படின்ற மாதிரி. இதுல வந்து அவர் பிரசன்ஸா வாழற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட் லைஃபா தான் வாழ்ந்துருப்பாரு. ஸோ இப்படிதான் வாழணும் அப்படி யோசிக்கிற மாதிரி அப்படியே வாழ்ந்துருப்பாரு. காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், பல்லு வளர்க்கிறதா இருக்கட்டும், டைமிங் இருக்கட்டும், இயர்லி மார்னிங் எழுந்து கூட ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா பாத்ரூம் யூஸ் பண்ண முடியும், அப்பதான் ஃப்ரீயா இருக்கும். இவர் யூஸ் பண்ணும் போதே வந்து ஸோ பிஸியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா.
ஸோ அதுக்காக அந்த பர்ஃபெக்ட் டைம்ல சீக்கிரமா ஆரம்பிச்சு அந்த டேவை முடிச்சுட்டு அவர் போகணும்னு நினைப்பாரு. ஸோ அந்த டே வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்னு பிளான் பண்ணிருக்கிறது தான் அந்த ஸ்வீப்பிங்க்கும் அந்த இதுவும் இருக்கும். இவர் வந்து அண்ட் போட்டோ. விசித்திரமா போட்டோ எடுக்க, அதுக்கப்புறம் இவர் வந்து போட்டோ எடுக்கிற ஒரு பழக்கமா இருக்கும், சாப்பிடுறது ஒரு இடத்துல இருக்கும். இவர் பாக்குற பர்சனை வந்து இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் பார்ப்போம்ல, பார்த்துட்டு வந்து அவங்க கிட்ட பேசணும், அவங்க பழகணும், அவங்க யாரு என்ன ஏதுன்னு அவங்களோட பேக் ஸ்டோரிஸ் நம்ம அவங்கள மிங்கல் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஆளே இல்லை சுத்தமா. இவர் பாக்குற எல்லா பர்சனையும் அவர் பாக்குறாரு, நம்ம லைஃப்ல வந்துட்டாங்க அப்படி பார்த்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது இருப்பாரு. ஏன்னா அவன் வந்து என் லைஃப் டிஸ்டர்ப் பண்றது கூட அந்த மாதிரி இருக்கலாமா இல்ல தெரியல, இல்ல வந்து ஜேர்னுக்குள்ள கண்டினியூ ஆக கூட நினைக்கிற ஆளா இருப்பாரு. எங்கன்னா ஒரு ஆளை பார்ப்பாரு, அவர் வந்து பைத்தியமா இருப்பாரு. அவர் நினைச்ச அந்த பைத்தியத்தை ஏதோ ஒரு மாதிரி காமிச்சு அந்த மாதிரி கேரக்டர் போகணும்னு நினைக்கிறேன், பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாப்பிடுற இடத்துல வந்து ஒரு ஒரு பொண்ணு பொண்ணு பார்ப்பாங்க, கூட ஒருத்தி பொண்ணு. உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். ஆமா, இன்னும் அவங்க கிட்ட ஒரு ஒரு இது மட்டும் தலையை மட்டும் இப்படி ஆட்டுவாரு, அவ்வளவுதான். அவர் வந்து அந்த கண்டினியூஸ் அவருக்கு அந்த திறமை இருக்குதான், பேச ஆரம்பிச்சா பேசிக்கலாம். செகண்ட் வந்து ஒரு சீன்ல வந்து ஒரு ரொம்ப எமோஷனல் சீனா ஒன்று இருக்கும். ஒரு பொண்ணு வந்து பார்ல இருக்க பொண்ணுமே ஆயான்னு பேர், அது பேர் ஆயா தான் அந்த படத்துல கேரக்டரா. ஸோ அந்த பொண்ணு கேரக்டர் வந்து வேன்ல வந்திருப்பாங்க. வேன்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபீலிங்கான பாட்டு, அந்த பாட்டை அவன் கேட்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவான். அவன் ஏற்கனவே சோகத்துல இருக்க கேரக்டர் மாதிரி காமிச்சிருவான், ஒரு பார்ல வேலை செஞ்ச மாதிரியும் இவன் வேற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி வேலை செய்யற பையன். ஸோ ஃபீலிங்கா இருக்கும்போது அந்த பாட்டு கேட்டாலும் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரா, நார்மல் ஆயிடுறா, என்னை வந்து டென்ஷன் ஃப்ரீ ஆகி ஒரு மாதிரி ரிலீஃப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிஸ் பண்றான். ஸோ அந்த கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு செகண்ட் அந்த ஸ்பெஷல் அந்த டைம் மட்டும் தான் அவர் வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சதுக்கு அப்புறம் கிளம்புறாரு, அவ்வளவுதான். அது வந்து ரீவைண்ட் பண்ணி அதெல்லாம் பாத்துக்கிற ஆளாவே இல்லை அவரு. ஸோ பிரசன்ஸ் லைஃப் தான் கடைசி வரைக்கும் அந்த பிரசன்ஸ் லைஃபை வந்து தான் காட்டுறாரு. சோகம் வந்து அது மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து மற்றவங்க ஹாப்பி பண்றதுக்கான யோசிக்கிற டைம் வந்து கிளைமேக்ஸ்ல தான் காமிக்கிறாரு. தனக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன் சடனா ஒரு பர்சன் உள்ள வரும்போது தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் பேச ஆரம்பிக்கல, பெருசா யாரோட லைஃபும் இன்வால்வ் ஆகல, இன்க்ளூடிங் அவர் சிஸ்டர் லைஃபுமே கேட்கல. இது மாதிரி என்ன ஏதுன்னு பேச கேட்கல. அவரோட லைஃப் வாழ்ந்துருக்கும் போது தன்னை பத்தி தான் கேட்கறாங்க. நீங்க இன்னும் ஐ மீன் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் கேட்கும்போது, ஆமா நான் பாத்ரூம் கிளீன் பண்ணிருக்கேன். மேபி நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது பார்க்கும்போது ஒரு மாதிரி தயக்கத்தோட சொன்ன மாதிரி இருந்துச்சா தெரியல, எனக்கு வந்து ஆமா நான் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அவர் அது வேலையை வந்து ஓகே நான் அது வந்து நல்லதான் செய்யறேன், செய்யறதால தான் சாக்ரிஃபைஸ் சொல்லுவார். அவர் வந்து தயக்கம் சுத்தமா இருக்காது. ஆமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மைல் பண்ணுவாரு, ஆமா நான் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அப்புறம் அந்த பர்ஃபெக்ஷன் பார்ப்பாரு. அது ஒரு சீன்ல கூட பர்ஃபெக்ஷனோட சீன் எல்லாம் காட்டிருப்பாங்க. கீழே வந்து ஒரு அழுக்கு இருக்கா பாக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சிருப்பாரு. அதுக்கு அது ஒரு வண்டி ரெடி பண்ணிருப்பாரு. அந்த வண்டியே ஃபுல்லா இந்த கிளீனிங் பண்றதுக்காக வச்சிருப்பாரு. ஸோ இந்த பர்ஃபெக்ஷன்லாம் அவர் பண்ற ஆளா இருக்காரு. அதுவே சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு காசு செலவு பண்ணி நீங்களாவே இவ்வளவு எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சிருக்கீங்களே, அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு வேலை? ஆமா. ஸோ அந்த பர்ஃபெக்ஷனுக்காக அவர் என்ன பண்ற மாதிரி இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்றாரு வந்து இதுக்கு மாதிரியே கேரக்டர்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள. அவர் வந்து புக்ஸ் படிக்கிறதா இருக்கும், ஒரே ஜூஸை குடிக்கிறதா இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த ஹேபிட்டை மற்றவங்களுக்காக எல்லாம் பெருசா மாத்திக்கிறாள். இந்த ஹேபிட்குள்ள அந்த பொண்ணுமே அவங்க பொண்ணு வரும், ஐ மீன் மருமக மாதிரி சொல்லலாம், தங்கச்சியோட பொண்ணு வரும். ஸோ இன்வால்வ் பண்ற ஆள் வரும்போது இவர் கேரக்டருக்குள்ள தான் இன்வால்வ் பண்ணிப்பாங்க. அவர் அந்த பொண்ணோட நீ ஸ்பெஷலா என்ன வேணும் இது வேணும்னு பேச கிடைக்க முடியாது. அவரோட கேரக்டர் கஸ்டோரி டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, ஐ மீன் பார்க் போவாங்க. பார்க் போனதுக்கு அப்புறமும் சாண்ட்விச் தான் சாப்பிடுவார், அதே ஜூஸ் தான் குடிப்பார். ஒரு யாரும் இன்வால்வ் ஆகாத ஒரு கேரக்டர் பிரசன்டா வாழறால. நீ ஒரு சொன்ன ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, அதுதான் நவ் இஸ் நவ், டைம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட். அது அப்படியே சைனீஸ் மொழியில பார்க்கும் போது என்னன்னா இன்னைக்கான இன்னைக்கு நாளைக்கான நாளைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருப்பாரு. நாளைக்காவது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பயுமே அந்த டைலாக்கும் அந்த பிரசன்ஸா வாழ மாதிரி இருக்காரு. ஸோ கிளைமேக்ஸ் வந்து தான் அவரோட டேர்னிங் பாயிண்டா இருக்கு. அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட் நான் சொல்ற மாதிரி இருக்கும். அவர் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது ஒரு ஆள் வந்து சந்திக்கும் போது அவருக்காக அப்போதான் ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் பிடிச்ச ஒரு ட்ரிங்கை வந்து கொடுக்குறாரு, குடிங்க சிகரெட் பிடிங்கன்னு சொல்லுவாரு. அப்போ ஸ்மோக் பண்ணுவாரு, இதான் என்னோட கடைசி ஸ்மோக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமும் அவர் வந்து சொல்ல இருக்கிறார் அவரோட சோகம், அவரோட கேன்சர் இருக்க பர்சன்ஸ். ஸோ கேன்சர் அஃபெக்ட் ஆன ஒரு ஆளு நம்ம வந்து ஹாப்பி பண்ணணும்னு நினைக்கிறாரு. நினைச்சதுக்கு அப்புறம் அந்த கேம்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. விளையாடிட்டு அந்த டேவை வந்து அவர் க்ளோஸ் பண்ணிட்டு போறாரு. இதுதான் ஒரு கதையா இருக்கு. ஸோ அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவர் திரும்பியும் பாட்டு கேட்கறது தான். இதை வந்து நிறைய பேர் அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஆகட்டும் நிறைய பேர் வந்து சொன்னது, அந்த ஒரு பாட்டுமே வந்து செம்ம ஒரு பாட்டு. அதெல்லாம் வந்து எப்படிதான் செலக்ஷன் பண்ணாங்களே அப்படின்னு தெரியாத மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு அந்த பாட்டுலாம் மேபி கேட்டிருக்க மாட்டோம், நமக்கு அந்த பாட்டு சுத்தமா ஐடியாவும் இருக்காது, கேட்டா கூட புரிஞ்சிருக்க மாதிரி. பார்ல இருக்கிற அந்த பாட்டுலாம் கேட்கும் போது அவ்வளவு சோகமா இருக்கும். ஹஸ்பண்ட் விட்டுட்டு போன சாங் தான் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த பாட்டுமே ஒரு செகண்ட்ஸா அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு பாடினது வந்து ஐ மீன் ஒரு செகண்ட் சொல்லியிருப்பாங்க, 1 மினிட் தான் பாட்டு பாடியிருப்பாங்க. அவங்க பார்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து பார் மீன்ஸ் ஐ மீன் அந்த ஒரு கடை ஷாப்புக்கு போற இடத்துல அப்பயும் எக்ஸ் ஹஸ்பண்ட் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க மாதிரி தான் சாங் வரும். ஸோ அந்த அளவுக்கு அங்க எங்க சாங்ல தான் வந்து படத்துல மூவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகிறாரு ஒருத்தர், இன்வால்வ் அவர் ஹாப்பி பண்றதுக்காக கேம் விளையாடிட்டு கிளம்பிடுறாங்க.
கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து கிளைமேக்ஸ் நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டேல வந்து அவர் வந்து டிராவல் பண்ணிட்டு போறாரு. அந்த டிராவல் பண்ணிட்டு போகும்போது அவர் அப்பதான் அந்த பாஸ்ட் விட்டு ஐ மீன் பிரசன்ட்டை விட்டு பாஸ்டுக்குள்ள போறாரு. நம்ம வந்து அவரோட ம் அவர் யார ஹாப்பி பண்ணோமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் வந்து மேபி நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படின்னு தெரியல. என் பாயிண்ட் ஆஃப் வியூலனா அவர் வந்து அவரு இந்த கேன்சர் பர்சன் யோசிக்கிறாரு, யோசிச்சு அழுகுறாரு. ஆனா அது அவர் அவர் சந்தோஷப்படுத்தின ஒரு சந்தோஷமா இல்ல ஏதோ ஒரு சந்தோஷமா நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் இன்வால்வ் ஆயிட்டோம் அப்படின்னு யோசிக்கிற ஆளா இருந்திருக்காரு. அப்படியே அந்த அதுதான் நிறைய பேர் சொன்னது கிளைமேக்ஸ். நிறைய பேர் நானும் பார்த்தேன். எனக்கு படமே புரியல ஒரு பக்கம் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல அது பார்த்தோன்னே அந்த மொத்தமே அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அது சிரிக்கிறது அழுகுறது என்னடா அந்த மியூசிக் அப்படி யோசிச்ச போது அப்படி இருந்துச்சு. வேற லெவலுக்கு ஒரு மாதிரி ஃபீல் கொடுத்தது. இதுதான் இருக்கு. அது வரைக்குமே ஒரு பிரசன்ட்ல வாழ்ந்த மனுஷன் பாஸ்ட்லயும் ஒரு ஃபீல் பண்ணி அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் வந்து நல்லா இருக்கு, லைஃபா இருக்கு. இது ரொட்டீன் லைஃப்ல வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து ரொட்டீன் லைஃப்ல வந்து நம்ம வந்து எப்பவுமே போர் அடிக்கும்னு சொல்லுவார்ல. இப்ப இந்த படம் வந்து ஹிட் ஆனதுக்கு ஒரு காரணம் சொன்னது. ஆனா ஐ மீன் ஒருத்தர் ஹிந்தி ஆக்டர் சொன்னது. ஆனா இப்ப நீ எனக்கு என்னன்னா ரொட்டீன் லைஃப் நானும் அந்த ரொட்டீன் லைஃப் தான் வாழ்ந்திருப்பேன். போனோமா அது வேலை செஞ்சோமா ரிட்டர்ன் வந்திருப்போம். போனோமா செஞ்சோமா வேலை இருந்திருப்போம். அதெல்லாம் போர் அடிக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதெல்லாம் இல்ல. நீ அது பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா பிளான் பண்ண உன் வாழ்க்கை பிடிக்குன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க தான் படம். என்னைக்குமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா எதிர்பார்க்காது. எதுவுமே டிஃப்ரெண்டா பெருசா நடக்காது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது பர்ஃபெக்ட் டேஸ் தான். டே இல்ல பர்ஃபெக்ட் டேஸ். நீ பர்ஃபெக்டா இருக்க டேஸ் எல்லாம் ஃபுல்லாவே அது காட்டுற மாதிரி தான் இருக்கும். சோ இதுதான் என்னோட ஆமா. பாயிண்ட் ஆஃப் வியூ அவரோட இது. ஓகே, ரொம்ப அழகா பேசினேன். அதுதான் எனக்கும் தோணுச்சு. ரொம்ப ஒரு அழகான படம். நம்ம செகண்ட் செக்மெண்ட் போயிடலாம். பிரேக்கிங் பாயிண்ட் பெருசா படத்துல பிரேக்கிங் பாயிண்ட்லாம் கிடையாது. செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நடக்கிறது தான் பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ சொல்லணும்னா அந்த ஷாப் கீப்பர் அவங்க எக்ஸைஸ்மெண்ட் மீட் பண்ணி இவர் போனதுனால ஒரு எமோஷன்ஸ் இவர்கிட்ட இருந்து நமக்கு வெளியே கிடைச்சது. ஸோ அதை தான் பிரேக்கிங் பாயிண்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கும் அது உனக்கு கிட்டத்தட்ட அது அந்த போர்ஷன் இல்ல அதுக்கப்புறம் நடந்தது. அவரை வந்து அந்த பர்சனை பார்த்து அவர் அது வரைக்குமே டைலாக் பேசாத ஒரு ஆள், ரொம்ப இன்வால்வ் ஆகி பேசாத ஒரு ஆளா இருக்காரு ஆளு. கரெக்டா அந்த கேன்சர் பர்சனை பாக்குறாரு. அப்ப இன்வால்வ் பண்ணி அது வரைக்குமே ரொம்ப சைலண்டா அது மாதிரி இருப்பாரான்னு தெரியாது ஆளா இருப்பாரு. சோ அந்த கேரக்டர் உடைக்கிற மாதிரி இருக்கும். அவர் விளையாடுவாரு, பேசுவாரு, சிரிப்பாரு. ஒரு பக்கம் ஃபீல் பண்ற கூட கோவம் அந்த மாதிரி இந்த சிகரெட் பிடிச்சிட்டு இது பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த டைம்ல அந்த அந்த தான் அவர் கேரக்டர் கொஞ்சம் உடையிற மாதிரி ஐ மீன் டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பாரு அப்ப டைம்ல. அதுதான் அந்த பாயிண்ட் எனக்கு பிரேக்கிங் பாயிண்டா தெரிஞ்சது. ஓகே, தேர்ட் செக்மெண்ட் டேக்அவேஸ் தனியா சொல்லணுமான்னு இல்ல, படம் ஃபுல்லாவே டேக்அவேஸ் தான் நமக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருந்து அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். திருப்பி அதை வைண்ட் அப் பண்ணணுன்றதுக்காக சொல்லணும்னா, ஒரு ரொட்டீன்ல இருக்கோம்னா அந்த ரொட்டீனுக்கு நம்ம நியாயமா இருக்கணும். இதுதான் டைம்னா அந்த டைம்ல எழுந்துக்கணும், வேலைகளை செய்யணும். அண்ட் நம்ம பண்ற வேலையை முழு முழு மனசோட சாட்டிஸ்பாக்சனோட பண்ணணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா அதுல பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம பண்ற வேலைக்கு நம்ம நியாயமா இருக்கணும்னு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா தனியா வாழணும் அப்படிங்கிறப்போ அதுல ரொம்ப சுழண்டு போயிட்டு ரொம்ப வேதனையில இல்லாம அதுல நம்ம எங்கேஜா எப்படி வச்சுக்கணுங்கிறது பெருசா கத்து கொடுத்துச்சு. அவர் தூங்குற வரைக்கும் புக்ஸ் படிப்பாரு, அப்புறம் அப்படியே வச்சுட்டு தூங்குவாரு. டெய்லி அப்படிதான் காட்டுவாங்க. அது வேதனையா இருக்காரு. அந்த புக்ஸ்லாம் வந்து ரொம்பலாம் வந்து ஒரு லாங் பீரியட் இருக்கிற பெரிய புக்ஸ்லாம் படிக்க மாட்டாரு. ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி பிரசன்ஸ் டக்குன்னு ஃபீல் அந்த வாரத்துல முடிஞ்சிரும், அடுத்த வாரம் புது புக் வாங்குவாரு. டக்குன்னு தான் முடிக்கிற ஷாப்பையோட இருப்பாரு. அதுவும் அந்த புக்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு பொருளையோ ஒரு 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 திங்க் மட்டும் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு கரெக்டா தெரியல. கம்மியான அது வில்லியம்ஸ் ஒருத்தருப்பாரு. அவர் வந்து பிரசன்ட் டைம் தான் பத்தி தான் பேசியிருப்பாரு அப்படி மாதிரி சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் எழுதுவாரு, மொத்த ஒரு கதையை பத்தி எழுத மாட்டாரு அப்படி மாதிரி சொன்னாங்க. கரெக்டா எனக்கு தெரியல. அண்ட் பிகஸ்ட் டேக் வந்து உங்க வாழ்க்கைய நீங்க முழுமையா வாழுங்க. நாளைக்கு பத்தியோ நேத்த பத்தியோ நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்றதுல பிரசன்ட்ல வாழுங்கன்றத பெருசா சொல்லி கொடுத்தது. இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் டே ஃபார் மீ ஆல்சோ. எனக்கு வாட்ச் த ஃபிலிம் தான் சொல்லணும். நீயும் செட் பை செட் சொல்லிட்ட. லாஸ்ட்ல ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ் எனக்கு டேக் அவேஸ் இந்த படத்துல கத்துக்கிறது தான் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னதுதான். இந்த படமே ரொம்ப பெருசா புரியாத லெவலுக்கு எல்லாம் பெருசா போல. ஐ மீன் இதுதான் சொல்லியிருப்பாங்க. அது ரெண்டலுக்கு ஃபீல் பண்றதா நம்ம கிட்ட இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபீல் பண்ணுமா ஃபீல் பண்ணாது நம்ம ஒருத்தவங்க கிட்டதான் இருக்கு. நீங்க படத்தை புரியல நீங்க நினைச்சா அது புரியலனா இல்லை, இதான் கதை. நம்ம விக்கி சொன்னதை படத்துல ஆரம்பிச்சதுதான் கதையே. அது உனக்கு ஃபீல் பண்ணிச்சா இல்லையா மட்டும் தான் கதை. ஸோ பர்ஃபெக்ட் டேஸ் எப்படின்னா உன்னோட நீ தனிமையா இருந்தாலும் அது பர்ஃபெக்ட் டேஸ் தான். நீ வந்து யார் கூட இருந்தாலும் அது பர்ஃபெக்ட் டேஸ் தான். நீ ரசிக்க நினைச்சா ரசிக்கலாம். ஐ மீன் அதுக்காக இருந்து பாட்டு பாடுவாரு, புக் படிக்கிறதெல்லாம் ரொம்ப சாதமா நினைச்சா இல்ல, அதெல்லாம் அவரே ரசிக்கிறனால தான் இருப்பாரு. அதே மாதிரி நம்ம செய்யற வேலையெல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப மாறி பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த அளவுக்கு நம்ம முக்கியமா நம்ம நிறைய பேர் ஒஸ்டான ஜாப் நம்ம சொன்னா பாத்ரூம் கழுவு தான் சொல்லுவாங்க. அதுவே அதுதான் ஒரு எக்ஸாம்பிளா அவங்க வச்சிருப்பாங்க. வேற எதெல்லாம் வேலை வந்து கேவலமான வேலை நீங்க எல்லாம் பண்ணியிருந்தா கூட யோசிக்கலாம். ஆனா அவர் வந்து அந்த இது பண்ணிருப்பாரு. ஸோ அது பர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை. ஸோ அது பிரசன்ட் லைஃபை வாழ்ந்து எதை வேணா ரசிச்சு வாழலாம்.
அவர் வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு ஹாபி ஒண்ணு பண்ணுவாரு பாருங்களேன். அதெல்லாம் எனக்கு யோசிக்கும் போது எப்படிதான் அது யோசிச்சேன். ஹாபி அவர் வந்து ஹாப்பியா வச்சுக்க ஒரு ஹாபி பண்ணுவாரு. எல்லாருக்கும் ஒரு ஹாபி வேணும். அது வந்து ஆக்சுவலா ஜப்பானீஸ் பீப்பிளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்களாம். ஏதோ ஒரு ஹாபிய பண்ணுன்னு சொல்லுவாங்க. எல்லார்கிட்டயும் ஒரு ஹாபி இருக்குமே ஏதோ. அதுதான் இங்கேயும் ஒரு ஹாபி பண்ணுவாரு. ஒரு கேமரா எடுத்து போட்டோ எடுப்பாரு. அதுவும் அந்த கேமரா ஆங்கிள்லாம் பார்க்க மாட்டாரு. கரெக்ட்டா பார்ப்பாரு. ஓகே நம்ம அந்த டே அன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா எடுத்துருமா பார்க்கறது. ஃப்ரைடே அன்னைக்கு பார்ப்பாரு. ஓகே இதுக்கு இதெல்லாம் பெர்ஃபெக்ட் இல்ல. கீச்சு போட்டுரு. இத நான் நல்லா எடுத்திருக்கேன் வச்சிரு. சோ அந்த பெர்ஃபெக்ட் டேஸ் தான் உள்ள போட்டு போவாரு. சோ பிளான்ட் வளர்த்த பிளான்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் பார்க்குற மாதிரியா இல்ல எப்படி நினைக்கிறாருன்னு தெரியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தை பார்த்தவங்களுக்கு. ஸோ அதுதான் நல்லா இருந்துச்சு. ஃபீல் பண்றது தான் செமையா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க பிரசன்ட வந்து வாழுங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்லயும் அததான் தத்துவமா முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி தோணுது. அந்த பிலாசபி தான். இல்ல நான் வந்து என் கருத்தை சொல்லி உன்னை பார்க்கலாம் வைக்கல. உனக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கு நீ எடுத்துக்க முடிஞ்சு உங்க வாழ்க்கையில பண்ண முடியுதோ அது உன் வாழ்க்கை, உன் பெர்ஸ்பெக்டிவ்ல வாழலாம் அப்படிங்கறதோட தான் முடிச்சிருப்பான். என்ன வேணா பண்ணி முடிச்சிருக்கலாம். ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கலாம், இல்ல ஒரு ரைட்டிங் எழுதிருக்கலாம். எதுவும் பண்ணல. சிம்பிளா அப்படியே படத்தை முடிச்சாங்க. நீ இதுல இருந்து உனக்கு என்ன இவ்வளவு பாத்திருக்க, இதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ நீ வாழ் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. அதுதான் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் வசன கர்த்தாவும் ரைட்டராகவும் இருக்கணும். ஸோ ரைட் யுவர் லைஃப் வித் ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் சொல்லி முடிக்கிறேன். இந்த படத்துல வந்து ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. நிறைய ஒரு டேரக்டர் அது கிளைமேக்ஸ் கரெக்டான டேரக்டர்ல ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து என்ன கதை முடிக்கணும்னு தெரியாம அப்படியே சடனா விட்டுட்டு கிளைமேக்ஸ் என்ன அது ஆக்சுவலி இவர்னு நினைக்கிறேன். எனக்கு பாக்கியராஜன் சரியா தெரியல. கிளைமேக்ஸ் வந்து ஃபுல்லா எழுதிக்க மாட்டாரு. அப்படியே நிறுத்திடுவாங்க. என்ன இது வந்து அவங்க கேட்பாங்க நிறைய பேர் அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படிங்கிறான். ஜெயிச்சாங்களா தோத்தா நீ வச்சுக்கோ, தோத்து அவன் மீன் ஆடியன்ஸ் கிட்ட ஆன்சரா கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிளைமேக்ஸ் அவர்கிட்ட கொடுத்துரு, ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துரு. கிளைமேக்ஸ் வந்து அவன் பாட்டுல விட்டுதான் அது மாதிரி சொன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை தோணும். அது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கிளைமேக்ஸ் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல விட்டா ஒரு ஃபீல் எப்படி இருக்குமோ சொன்னாது. ஒரு படமே ஒரு 10 உன் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துருக்கோ அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் டேஸ். அகைன் ஒரு அப்பப்போ எமோஷனல் இருக்க டைம்ல நீ பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சாதாரணமா இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா சத்தியமா மொக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க டவுனா இருக்கு. ஆமா ஸ்லோ டவுன். ஐ மீன் ரொட்டீன் லைஃப்ல மாட்டிக்கிட்டா அப்படின்னு நீ நினைச்ச டைம்ல போய் பாருங்க, செமையா இருக்கும். வாழ்க்கை என்னடா இவ்வளவு வெறுப்படிக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ போய் பார்த்தா அதுதான் நவாசுதீன் சித்திக் சொன்னதான் தோணுது. அப்படி பாக்குறப்போ இப்படி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு, ஏன் நம்மளால வாழ முடியாது அப்படின்னு தோணும்ல. அதுதான் அவர் அந்த கேரக்டராவே வாழ்ந்துருக்காரு. சல்யூட். அதெல்லாம் எனக்கு ரொம்ப நான் யோசிச்சேன் தமிழ் சினிமால இந்த மாதிரி யாராவது நடிக்க முடியுமான்னு யோசிச்சேன். என்னால எம்எஸ் பாஸ்கர் மட்டும் தான் சொல்ல முடியுது. இல்ல சார்லி எனக்கு எல்லாம் யோசிக்கிறேன். அவர்லாம் டேலண்டட் கேரக்டர் தான். ஆனா யாரும் யூஸ் பண்ணிக்கிறது நம்ம ஆளுங்க வந்து கதையும் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. இது வேற டாபிக்ல போகுது, விட்டுறலாம். சரி ஓகே ஓகே. வித் தட் நோட் we are finishing this video. வேற எந்த படம் பார்த்துட்டு நீங்க மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் சீரிஸ் பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த படத்தோட நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் பாய்.